அவ்வளோ வந்து நான் முதல்ல நினைக்கிறேன் இல்லையா. இப்போ நான் என்ன சொல்கிறது, இந்த படங்களில் போடுவாங்களே கீழே என்னது அந்த குடிக்கும்போது போடுவாங்களே கீழே மது நாட்டுக்கு பிடிச்சிட்டு அதே மாதிரி தான் நான் சேர் மாதிரி எல்லாம் நான் இதாக கிடைக்க மாட்டேன். நான் தம்பி அந்த தங்கச்சி அழைச்சி கொண்டு நான் படம் அப்புறம் நோம்பலாக கிடைக்கிறேன் சரியா. எனக்கு அந்த என்ன சொல்கிறது இப்போது இங்கே அப்படி நான் கிடைக்கிறேன் சரியா. சரி, இப்போ படத்தோட சொல்லிக்கணும், படத்தில் இந்த கதை இந்த புரியலை சொல்லிக்கணும். ஆனால் எந்த கண்ணோட்டத்தில் நான் படத்தை போய் பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்குறவங்கள சந்தோஷப்படுத்துதான் அவ்வளோ போகும் சரிதானே. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த படம் பார்க்கறத விட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ அந்த மின்னுக்கு இருந்து என்ஜாய் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தேன்னு சொன்னால் ஐயோ நான் மின்னுக்கு இல்லையே நான் முன்னுக்கு இருந்தேன் அப்போ அப்படி இருந்துச்சு சரியா. அப்போ ஒரு படம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் சரிதானே. அதனால் வாழ்த்துக்கள். நான் படமே எப்படி கதைக்கிறேன் சரியா. நான் கிளாஸ் நோம்பலாம் சரிமா அதை பற்றி எனக்கு இது கொஞ்சம் இவ்வளோ இருக்கீங்களா. அது நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லையா சார் மேர்வரையா, அதாவது இந்த நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க ஒரு மாதம் பிறகு நீங்கள் சார் மேர்வாங்க சரியா. அவள் பார்க்க சார் அவங்க சரியா அப்படி செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதான் எனக்கு அந்த நோம்பலாக விளையாடுங்க சரி. இப்போ நான் படத்தை பற்றி இன்னும் சொல்கிறேன்னு சொன்னால் சொல்கிறதுக்கு இல்லை. சார் சொல்லிட்டார் சேஃப்டியும் அந்த சார் சொல்லிட்டார் சேஃப்டியும் சரியா. நான் சொன்ன எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அப்போ இப்போ நானும் சொல்ல வலிக்கிறேன்னு சொன்னால் அச்சோ இவருமா அப்படி ஒரு இது வந்துடும் சரிதானே. அதான் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் நோம்பலாக கிடைக்கும் சரியா. உங்கள் படம் சந்தோஷப்படுத்திட்டீங்க நல்லா இருக்கீங்க சரியா. நீங்கள் நடித்தாக்க நல்லா நடிச்சிருக்கீங்க. ஏன்னா தெரிஞ்சுருக்கீங்க படத்தில் நடிக்கணும்னு நடிச்ச மாதிரி தெரியல. படத்தை எங்கே வந்துருக்கீங்க சரிதானே. என்னது வீடியோ எடுத்தவன் நல்லா எடுத்துருங்க, எடிட் பண்ணவன் நல்லா எடுத்துருங்க, அவ்வளோ வரைக்கும் கட்டிகள் நடத்திருக்கே இல்லை நீங்கள் நல்லா செஞ்சுருக்கு சரிதானே. ஸோ எல்லாரும் சொல்லி நான் அந்த படங்களை சொல்லுவாங்க நான் கூட பள்ளியாளர்களுக்கு நான் புண்ணியம் பண்ணிட்டு போக வேண்டும் அப்படி எனக்கு இன்னொன்று சொல்ல போகிறது அவனை இந்த ஸ்டூடெண்ட் நான் சொல்ல விரும்பல அவனுக்கு நான் ஸ்டூடெண்ட் சொல்ல போகணும் சரிதானே. உங்களை எல்லாம் தெரியுமா தெரியல. நீங்கள் முதலாக இந்த பயிற்சிக்கு வரும்போது நானும் உங்களோட வந்தேன் சரியா. வந்து அம்மாவும் அப்பா நானோட பிடிக்கிறேன் சரியா. அப்போ நான் தான் எதிர்பார்க்கல என்னோட படித்த ஒரு பேர் என்ன கூட முன்னுக்கு பாட்டு வரலான்னு நினைக்கல சரிதானே. ஸோ தேங்க்யூ. எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு வெளிப்படையாக வந்தால் தான் இப்போ வரும்போது ஞாபகம் இருந்தானே இல்லையா நோம்பலாக நிறையா படிச்சிருவேன். வரும்போது ஞாபகம் இல்லை இந்த வயசு காய்ப்போம் சரிதானே, இந்த வயசு காய்ப்போம் இந்த வயசு காய்ப்போம். இப்போ பார்த்தா என்னென்ன வயசு நம்மளோட எல்லாமே வளர்ந்துச்சு சரியா. சொல்கிறேன் நான் எல்லா வயசு ஞாபகம் வச்சிருக்கேன். நான் இல்லை எங்கள் கிளாஸ் இருந்தாலும் அப்படி இல்லை அதை அப்படி இது அப்படின்னு சொல்லி கூட என்ன கதையெல்லாம் கதைப்பேன் சரியா. இது ஐயோ எனக்கு அந்த என்ன சொல்கிறது முதல் நாளாக வந்து நிற்கிறோமா இந்த இடத்துல. ஸோ அதால் கொஞ்சம் கதைக்க வருது சரியா. இப்போ சார் மசிக்கு வந்த வேலை என்னென்னு சொன்னால் படிப்பிக்கிறது சரியா. ஆனால் அதை விட நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் புள்ளியெல்லாம் கேபியை வச்சு கொண்டு படிப்பிக்கிறது தான் சார் வேலை. நான் என்ன ரியல் லைஃப்பில் உணர்ந்துருக்கிறேன். நான் இந்த கிளாஸில் கவலையாக இருந்து படிச்சிருன்னு சொன்னால் எல்லாம் அவங்க கவலையாக இருப்பாங்க. நானும் இப்போ கேபியாக இருந்து படிப்பிக்கணும் அப்போ அவங்கள அப்படியே கேபியாக இருக்கிறாங்க. அப்போ நான் அதுலேருந்து உணர்ந்தது என்னென்னு சொன்னால் அந்த கிளாஸ் ரூமுக்கு வரும் வரைக்கும் என்ன கவலைவனாக இருக்குது. கிளாஸில் வந்தோடனே உங்கள்கிட்ட மெயின் ஃபோக்கஸே உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் சரிதானே. நீங்கள் எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ அதாவது ஃபன்னு சொன்னால் டான்ஸாக ஸோ உங்களால் எவ்வளோ கேபியாக எவ்வளோ இதாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்க முடியுமோ அவ்வளோ படிப்பிக்கணும்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த படிப்பு நல்லா இருக்கணும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிதானே. இப்போது முக்கிய கணக்கு சொல்லி கொடுங்க சரியா. ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் நானே இப்போ அவன் என்ன படிக்கிற காலத்தில் என்ன சொல்லுவான்னு சொன்னால் அண்ணா இப்படி ஒரு படம் எடுக்கணும் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கான் சரியா. அப்போ நான் அதான் பேசுகிறேன் தெரியல அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் பார்த்தா இன்றைக்கு படம் எடுத்து போட்டு அதுக்கு எங்கேயே கூப்பிட்டுருக்கான் சரியா. அந்த நான் வளமையான ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்கிறேன் ஒரு நாளில் ஜெயிக்கலாது ஆனால் ஒரு நாள் ஜெயிக்கலாம். அது ஏன்னா ஒரு நாளில் ஜெயிக்கலான்னு நினைக்கிறேன் சரிதானே. ஏன்னா நான் முக்கிய அவன் நம்பல. ஸோ அவன் சண்டை மற்றது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வச்சுருக்கான் சரியா. உங்களுக்கு சிறுமை சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கான். ஆமாப்பா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நல்ல ஒரு பிள்ளையை வச்சுருக்கீங்க சரிதானே. ஐயோ இல்லைடா கணக்கெல்லாம் நோட் பண்ணி வந்தான் சரியா. இதுலேயே ஒரு இது எடுத்து சரி நல்லா வந்து அடிச்சு விடலாம் எது
எதுவும் வரவே அதான் சொன்னேன், எனக்கே மறந்து வருது. அதாவது நிப்பாங்க வேண்டாம் சரிம்மா நீங்களா இப்போ நான் எல்லாருக்கும் மொக்க ஒரு ரூபாய் தெரியல தானே, சும்மா ஒரு ரூபாய் கிடைக்கிறேன் தானே. இல்லை இப்போ உங்களையும் முதலாவது நாள் படத்தை விட்டா தெரியும் என்ன மாதிரி கழிக்கிறாங்க சரிதானே. நானும் இந்த வகுப்பில் அப்படி தான் வந்தான். அது எங்கள் ஏரியா, இது உங்களோட ஏரியா சரியா. வெளியூர்காரங்க மட்டும் உட்காந்து கற்றுனா அப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. ஆனால் எந்த ஊரில் வந்து இருக்கும் சரியா, அங்கே நான் என்ன நான் கேட்டு கொண்டு இருப்பாங்க சரியா. சும்மா எனக்கு டக்குனு ஞாபகம் இருக்குன்னு அதையே சொல்லுவேன் சரியா. ஸோ கோயில்கூடாது. இப்போ இந்த 5 பேருக்கு ஒரு சண்டை வந்துச்சான் சரியா. இதில் பெரிய ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ கட்டவேலை சொல்லிச்சுதான், நீ எதையும் பிடிக்கும் போது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் எந்த உதவி இல்லாமல் பிடிக்க மாட்டேன். இப்படி பிடிக்கலாதானே சொல்லிக்கலாம் சரிதானே. நான் இது பிடிக்கலாதான் இது இல்லாமல் சொல்லிதான் நான் தான் பிடிக்க வேண்டும். இந்த விட சொல்லிச்சுதான் என்னது, நீ எதையும் யாரையும் சுட்டி காட்டணும்னு சொன்னான் சரியா. நீ இந்த விட தான் பயன்படுத்துவேன். அப்போ நான் தான் என்னது, நான் தான் பிடிக்க வேண்டும் சொல்லிதான். இந்த நடுவிட சொல்லிச்சுதான், நீங்க நினைக்கிறது இல்லை சரியா. நடுவிட சொல்லிச்சுதான், நான் தான் இதுக்குள்ள பெரியாள், ஸோ நான் தான் பெரியாள்னு சொல்லிச்சுதான். இந்த விட சொல்லிச்சுதான், எந்த கையில் தான் மோதிரம் எல்லாம் போடுவாங்க, அப்போ நான் தான் பெரியாள் சரிதானே. இந்த சிந்திகளை பார்த்துட்டு சொல்லிச்சுதான், நான் என்னத்தில் பெரியாள்னு சொல்லி நீங்கள் கோயிலில் போய் கடவுளை கும்பிடுங்க, முன்னுக்கு நிற்கிறது நான் தான், அப்போ நான் தான் பெரியாள்னு சொல்லிச்சுதான். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், உங்களுக்குள்ள நீங்கள் பெரியாள் தேவையில்லை, நீங்கள் எல்லாருமே பெரியாள் தான் சரிதானே. நீங்கள் ஒவ்வொரு இதில் பெரியாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களை நம்பணும் சரியா. நீங்கள் உங்களை நம்பிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை என்ன சொல்கிறது, நீங்கள் கடைசி வரைக்கும் ஒப்பிட்டு பார்த்துறாங்க சரிதானே. இவரோட ஒப்பிட்டுலாம் பார்த்துறாங்க. உங்கள்கிட்ட வாழ்க்கையை நீங்கள் நான் ராஜா சரிதானே. ஸோ நீங்கள் வாழ்க்கையை கேப்பியாக கொண்டு போகணும் சரியா. நீங்கள் எவ்வளோ முடிஞ்சளவுக்கு என்ன கவலையாக இருக்கணும், நீங்கள் யோசிச்சு பாருக்கூடா. என்னது, நீங்கள் கவலையாக இருக்கும்போது கூட ஜாலியாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எதனால் துணிப்பாக செய்யணும். கவலையாக இருக்கும்போது நீங்கள் கூட செய்ய மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன கவலை வேணாலும் வரட்டும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், உங்களை ஜாலியாக வச்சுருக்கோம், எல்லாத்தையும் வெற்றி வருவாங்க சரிதானே. ஸோ நீங்கள் சரியா. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கட்டத்தை தாண்டி உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன் சரியா. எப்படி என்ன ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு நிப்பாட்டினானோ அதை போல நீங்கள் உருவாக்குற ஒரு ஸ்டூடெண்ட் உங்களை கொண்டு நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பண்ணீங்கன்னா சரிதானே. சரி, இப்போ நான் பலமுறை கழிச்சு முடிச்சுட்டேன். சேர்மேற முடியாது. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த சேர்மேலுக்கும் நன்றி கூறி விடைவதில்லை. நன்றி வணக்கம்.